வணக்கம். ரமா கோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு கடவுளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை வழிபட வேண்டிய சரபேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு அம்மன் தான் பார்க்க போகிறோம். சூரிய பகவானுக்கு உகந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் ராகு காலத்தில் துர்கை மற்றும் பைரவர் வழிபாடு மிக சிறந்ததாக கருதப்படுவதன் காரணமாகத்தான் பலரும் சிவன் கோவிலுக்கு சென்று துர்கையையும் பைரவரையும் வழிபடுறாங்க. இந்த நிலையில் அதே ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்தில் சரபேஸ்வரர் வழிபாடு செய்வதும் சிறந்தது அப்படின்னு சக்தி புராணம் கூறுது. சரபேஸ்வரரோட சிறப்பு மற்றும் வழிபாடு குறித்து தான் பார்க்க போகிறோம். பக்தன் பிரகலாதனுக்காக நரசிம்ம அவதாரம் எடுத்த பெருமாள் இரணியாசுரனை வதம் செய்த பின்னரும் கோபம் அடங்காமல் அனைத்து லோகங்களுக்கும் சென்று துன்புறுத்தினார். அதை கண்டு அஞ்சிய தேவர்கள் நரசிம்மரால் உலகம் அழிந்துவிடுமோ என்று கலங்கினார்கள். அதனால தான் சிவபெருமானிடம் சென்று தங்களை பாதுகாக்கும்படி வேண்டியிருக்காங்க. தேவர்களின் கோரிக்கையின் பேரில் சிவபெருமான் உடலில் இருந்து தோன்றிய ஜோதி ஒன்று பாதி மிருகமாகவும் மீதி பாதி பட்சியாகவும் கொண்ட சரபேஸ்வரர் உருவெடுத்தது. இவ்வாறு தோன்றிய சரபேஸ்வரர் இறக்கைகளாலும் கால்களாலும் நரசிம்மத்தை கட்டி அணைத்து சினம் தணித்து உலகை காப்பாற்றுகிறார். அசுரனின் குருதியை குடித்ததால ஏற்பட்ட ரஜோகுணம் நீங்கி நரசிம்மரும் சாந்தமடைகிறார். சரபேஸ்வரர் அப்படின்னா 8 கால்களை கொண்ட பறவை, 2 தலைகளை கொண்ட வடிவம் அப்படின்னு அர்த்தம். ஈஸ்வரனின் அம்சமான சரபேஸ்வரர் சந்திரன், சூரியன், நெருப்பு 3ஐயும் கண்களாக கொண்டு கூர்மையான நகங்கள், 4 புறமும் சுழல்கின்ற அதி உக்கிரமான நாக்கு கொண்டிருப்பார். பறவை போன்ற பொன்னிறம், 2 இறக்கைகள், சிவப்பேறிய கண்கள், 2 கூரிய நகங்களுடனும் கூடிய சிங்கத்தை போன்ற கால்களும் 4, மனித உடல், கிரீடம் தரித்த சிங்க முகம், தந்தங்களை போன்ற கோரை பற்கள் என பயங்கர உருவமே சரபர். பிரத்யங்கரா எனும் காளி, துர்கை ஆகிய இருவரும் சரபேஸ்வரரின் 2 இறக்கைகளாக விளங்குகிறார்கள். இதில் துர்கைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகுகால வழிபாடு சிறந்ததாக கருதப்படுறதுனால சரபேஸ்வரர் வழிபாடும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் நடத்தப்படுது. ஓம் ஜாலுவேசாய வித்மஹே பட்சி ராஜாய தீமஹி தன்னோ சரப பிரசோதயாத் அப்படி அதோட காயத்ரி மந்திரம். சரபேஸ்வரர் வழிபாடு செய்யும் பொழுது அவரது காயத்ரி மந்திரத்தை கூறி வழிபட சத்ருக்களை அழித்திடும். நீண்ட நாட்களாக தீராத வியாதிகளும் குழந்தை பேரின்மை போன்ற பிரச்சனைகளும் நீங்கும். ஞாயிற்றுக்கிழமையன்று சரபேஸ்வரரை வணங்கிட மனதில் இருக்கிற தேவையற்ற காமம், குரோதம், அகந்தை போன்றவற்றை அழித்து வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து செல்வங்களையும் வழங்குவார். மேலும் கஷ்டம், துன்பம், துயரம் நீங்கி தீய சக்திகளிடமிருந்தும் பாதுகாப்பும் கிடைக்கும். எனவே தான் ஞாயிறு தோறும் சரபேஸ்வரரை வணங்கிட கண் திருஷ்டி போன்ற அனைத்து தோஷங்களும் நீங்கும். நன்றி.